ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அவர்களுடைய அந்த கௌரவத்தை அவரவர்கள் காப்பாற்ற வேண்டும். இங்கே எந்த அர்த்தத்திலே சொல்கிறான்னா, ஒரு பிரபன்னனாக இருக்கக்கூடியவன், எம்பெருமானிடத்தை தஞ்சம் என்று பற்றி இருக்கக்கூடியவன், அவன் அந்த எம்பெருமானே நம்மை கைக்கொள்வான்கிற அந்த திட விசுவாசம், உறுதியான விசுவாசம் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரையும் போல நாமும் பெருமாளே நீ என்னை காப்பாத்துவியா, நீ வருவியா, எனக்கு இந்த கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் தான் கொடுத்துட்டு இருக்கியே, இப்படி எல்லாம் கஷ்டத்தை யாராவது கொடுப்பாளா உன்னை அண்டி வந்தவனுக்கு, இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னா அப்ப நமக்கு அந்த விசுவாசமே இல்லை என்று அர்த்தம். அதனால்தான் ஒரு வார்த்தை நமக்கு அந்த விசுவாசம் தடுமாறுவதை போல தெரிஞ்சா கூட இந்த பிரபன்ன குல மரியாதையை குலைத்து விட்டதாக ஆகிவிடும். அதான் திட விசுவாசம் எம்பெருமானது எதையுமே கேட்கக்கூடாது. அவனிடத்துல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கே எல்லாம் தெரியும். நமக்கு என்னென்ன வேணுங்கிறது அவன் பார்த்துட்டே தானே இருக்கான். சமயத்துல நம்ம நினைப்போம், ஏதாவது ஏகாந்தமா தனியா இருப்போம், அப்போ ஏதோ ஒரு காரியங்கள் பண்றோம்னு வச்சுக்கலாம். கண்ணை இப்படி பண்றோம், இப்படி பண்றோம், மூக்கை ஏதோ நோன்றோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். இதெல்லாம் நம்ம பொதுவில் வச்சு பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு லஜ்ஜையா இருக்கும், யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பான்ட்டு. ஆனா எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துட்டு தானே இருக்கான். இப்ப எல்லாத்தையும் இந்த என்ன வச்சிருக்கா, ஒரு அது வச்சிருக்காரு, ஒரு கண்காணிப்பு கேமரான்னு வச்சிருக்காரு. அது இருக்குன்னா அது எல்லாம் பாக்குறது நிறைய விஷயங்களை. ஆனா அது இல்லாத போது கூட எம்பெருமான் எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்துன்னு தானே இருக்கான், அந்தரியாமியாக. எதுக்கு சொல்றேன்னா, அப்படி நாம் ஒரு திட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். எம்பெருமானிடத்துல எதையுமே நம்ம கேட்காமல், எதையுமே அவனிடத்துல எதிர்பார்க்காமல், நம்முடைய கடமை அவனுக்கு தொண்டு பண்ணுவது. நாம் சரணாதி பண்ணிட்டோம், இனி இருக்கிற காலம் பகவத் குணானுபவ கைங்கரியங்களே நமக்கு பொழுதுபோக்காக இருக்க வேண்டும் என்றுதான் பிள்ளைலோகாச்சாரியர் எடுத்து காட்டுகிறார். அப்படி இருக்கிறத விட்டுட்டு நாம் அவனிடத்துல போய் எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படி எல்லாம் கேட்பதுங்கிறது அப்போ நமக்கு அவனிடத்துல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் இடத்துல போய் நாம ஏன் கேட்க போறோம், நீர் இதை பண்ணுவீரா அப்படின்னா நமக்கு சந்தேகமா இருக்கிறதுனால தான் கேட்க போறோம். இப்போ ஒருத்தர் கண்டிப்பா நமக்கு பண்ண போறாருன்னா உறுதியா நாம் இருந்துருவோம். யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு, ஏதோ அவசரத்துக்கு இப்போ சாயந்தரம் வந்து வாங்கிக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுக்கக்கூடியவரா இருந்தா நேரம் சாயந்தரம் போவோம், கேட்க கூட வேண்டாம், அவர் எடுத்து வச்சிருப்பாரு, நம்ம வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம். இதே கொஞ்சம் நமக்கு அவரிடத்துல நம்பிக்கை இல்லை, உடனே அந்த தொலைபேசியில போட்டு சுவாமி சாயந்தரம் வர சொன்னீரே, கண்டிப்பா வரலாமா, இருக்குமா நம்ம கிட்ட அப்படின்னு. அப்ப என்ன காரணம்? அங்க நமக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அவரிடத்துல திரும்பி திரும்பி கேட்கிறோம். அப்போ எம்பெருமானிடத்துல போய் எனக்கு இதை பண்ணுவியா, இதை நீ பண்ணலாமா, இப்படி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அவனிடத்துல நமக்கு விசுவாசம் இல்லைங்கிறது ஆயிடுது. அது ஒரு பிரபன்னனுக்கு இருக்கவே கூடாது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org